வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான ஒரு சின்ன டாபிக் என்னன்னா, உணவை நிறைய பேர் வீணாக்குறாங்க. ஃபுட் வேஸ்ட் பண்ணுறாங்க நிறைய. இது ஒரு பள்ளிகளில் நடக்குது, வீட்லேயும் நடக்குது, எல்லா வீடுகள்லையுமே நடக்குது. அதே போல் நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களில், கல்யாண வீடுகளில் எல்லா பக்கமும் உணவு வீணாக்குதல்ங்கிறது நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா, சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன். இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன குடும்பம் 4 பேர் இருக்கிற மாதிரி இருக்குன்னா, அந்த வீட்டில் உள்ள அம்மா தான் சமைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த சமைக்கக்கூடியவங்களுக்கு அந்த உணவை வீணாக்கணுங்கிற எண்ணம் வரவே வராது. ஏன் அவங்களுக்கு அந்த எண்ணம் வராது அப்படின்னா பெரும்பாலும் அவங்க ஒவ்வொரு பொருளும் இல்லைன்னா அதுக்காக அவங்க எவ்வளவு தவிச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சில நேரம் சமையல் பண்ண போவேல கேஸ் சிலிண்டர் தீந்துரும். அப்புறம் அந்த சிலிண்டருக்காக அவங்க ஓடி வாடி எங்கேயாவது போய் சிலிண்டரு வாங்குவாங்க. அப்புறம் சில நேரம் எல்லாம் ஒரு டிஷ்ஷுக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க, தக்காளி இருக்காது. ஸோ ஓடி போய் கடையில் போய் ஒரு தக்காளியை வாங்கிட்டு வருவாங்க. சில நேரம் எண்ணெய் இருக்காது. ஸோ இப்படி இது நடுத்தர மக்களுடைய ஒரு சூழ்நிலை, வாழும் நிலை இப்படி தான் இருக்குது. ஸோ அப்போது ஒவ்வொரு உணவு பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த உணவில் சில பொருட்கள் இன்க்ரீடியன்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அவங்க ஓடி திரிவாங்க. ஸோ அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவங்க வாழக்கூடியவங்க கண்டிப்பாக உணவை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். ஒரு 4 பேருக்கு குவான்டிட்டியாக பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு அந்த உணவை எல்லாரும் சாப்பிடணும், அதை சாப்பிட்டு திருப்தியாக இருக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் நம்ம சில நேரம் என்ன பண்ணிடுறோம், நம்ம வீட்டில் உள்ளவங்க, கணவன்மார்கள், குழந்தைகள் எல்லாருமே வருவாங்க. வந்த உடனே அந்த சாப்பாட்டை பார்த்த உடனே நல்லா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி எடுத்து வாரி போட்டு அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, நான் வரேன் அம்மா, நான் இன்னைக்கு வந்துடுறேன், இப்போ வந்துடுவேன்னா அம்மா வீட்டில் எல்லாம் உணவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஐயாவோ அந்த கணவரோ என்ன பண்ணிடுவாங்க, வெளியிலேயே சாப்பிட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு வெளியில் ஒரு பார்ட்டி இருந்தது, சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ வீட்டில் உள்ள உணவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி உணவை வேஸ்ட் பண்ணுறதுல குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களுமே ஒரு காரணமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் உணவை சமைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த உணவினுடைய தன்மை அவங்களுக்கு தெரியும். ஒரு பொருள் இல்லைன்னா அந்த உணவு சமைக்க முடியாது அப்படிங்கிற எண்ணமும் அவங்கள்ட்ட உண்டு. அதனால கண்டிப்பாக அந்த உணவை சமைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உணவை வீணாக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அது எங்கேருந்து வருது, எப்படி வருது, எவ்வளோ பேர் கைப்பட்டு வருது, எவ்வளவு தூரம் கடந்து வருது இந்த உணவு, அதை பற்றி உணர்ந்தவங்க யாரும் இதை